அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த விஜயகாந்த் தொடர்ல இந்த வாரம் நாம பார்க்க போவது 19ஆம் பாகம். இந்த பாகத்துல யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு நடிகரை பற்றி. நடிகர்னு சொன்னா யாரு என்ன அப்படிங்கறது எங்களுக்கு எப்படி புரியும்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதாவது கொங்கு நாட்டுல இருந்து தமிழ் திரையுலகில நடிக்கணும்னு ஆசையோட போன பல பேர்கள்ல இவரும் ஒருத்தர். அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரியான வேலைகள் எல்லாம் கிடைச்சு அந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அவர் நடிக்க ஆரம்பிச்சதே ஒரு மிகப்பெரிய நடிகரோட மிகப்பெரிய படத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் முதன்முறையா இரட்டை வேடங்கள்ல நடித்த சட்டமென் கையில் படத்துல முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்துல நடித்து அதன் பிறகு அவருடைய நண்பரான மணிவண்ணன், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, ஃபாசில், பி வாசு போன்றவர்களால் பட்டை தீட்டப்பட்ட நம்ம கொங்கு நாட்டு சிங்கம் சத்யராஜ் அவர்களை பற்றி தான் வாங்க பார்க்கலாம். மற்றவர்கள் எல்லாம் பேசுறப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட வள்ளல் குணம், அவர் எப்படி அடுத்தவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாரு அப்படிங்கறத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. சத்யராஜ் மட்டும் அதுக்கு மாறுபாடா எப்பவோ அவரோட நக்கல் நையாண்டி எல்லாம் கலந்த மாதிரி எப்பவுமே விஜயகாந்த பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தையே மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா வேற விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்குள்ள எவ்வளவு குழந்தைத்தனம் இருக்குது, அதுல அவருக்குள்ள எவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இவரு சிலாகிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி அவருக்குள்ள என்ன குழந்தைத்தனம் இருந்துச்சு அப்படின்றத பத்தி பேசுறப்ப பாத்தீங்கன்னா ஊமை விழிகள் படத்திற்கு பிறகு அரவிந்த்ராஜ் அவர்கள் இயக்கிய படம் தாய்நாடு. அந்த படத்துல சத்யராஜ், ராதிகா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. சோ அந்த படத்தை அவர் நடிச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அரவிந்த்ராஜ், ஆபாவானன் எல்லாம் ஓஎஸ்எஸ் ஏதோ ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க. அது இவருக்கு சுத்தமா புரியவே இல்லையா. என்னடா இது இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்களே, இதுவரை நம்ம கேள்விப்படாத வார்த்தையா இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பக்கத்துல ஏவிஎம்ல செட்ல விஜயகாந்த் ஒரு ஷூட்டிங்ல இருந்திருக்காரு. சரி, விஜய்கிட்ட போய் கேட்டோம்னா இவருக்கு ஏதாவது தெரியும், ஏன்னா அவரு தான் இன்ஸ்டியூட் பசங்களை ரொம்ப யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கிட்ட போய் விஜய் இந்த மாதிரி ஓஎஸ்எஸ் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னன்னே புரிய மாட்டேங்குது விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது ஒண்ணும் இல்ல சத்யராஜ், அது சஜஷன் ஷாட்டு, அதைத்தான் அவங்க வித்தியாசமா அப்படி சொல்றாங்க, ஆரம்பத்துல எனக்கும் தான் புரியல அப்படின்னு சொல்லி அவரும் கிண்டலா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கும் ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சான். அதே மாதிரி அவருக்குள்ள இருக்கிற நகைச்சுவை உணர்வு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா இவங்க ரெண்டு பேருமே ஈட்டின்ற ஒரு படத்துல ஆரம்பத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல விஜயகாந்த் ஹீரோ, நளினி ஹீரோயின், சத்யராஜ் வில்லன். ஸோ அந்த படத்துல ஷூட்டிங் முதுமலை காட்டு பக்கம் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஷூட்டிங் எடுக்கிறப்போ ஒரு சீன்ல சத்யராஜ ஒரு யானை துரத்தணுமா, ஒரு யானையை கூட்டிட்டு வச்சுட்டாங்க. ஆனா யானை என்ன பண்ணாலும் அவரை துரத்தவே மாட்டேங்கிறான். உடனே விஜயகாந்த் கிட்ட போய் இவர் கேட்டிருக்காரு, விஜய் என்ன பண்ணாலும் இந்த யானை என்னை துரத்தவே மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தப்போ அதுக்கு விஜயகாந்த் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அது ஒண்ணும் இல்ல சத்யராஜ், யானைக்கு கரும்பு சர்க்கரை இனிப்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நீங்க கையில சின்னதா ஒரு வெள்ளை துண்டை வச்சுக்கோங்க, அது கண்ணு முன்னாடி அதை கொண்டுட்டு போய் காட்டுங்க, அந்த ஸ்மெல்ல அது தெரிஞ்சிருச்சுன்னா உங்க கையில வெள்ளம் இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும், அதை உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக உங்களை துரத்திட்டு ஓடும், அப்ப நீங்க ஓடுறப்போ அந்த ஷாட்டை நம்ம நல்லா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சரி விஜய், வெள்ளத்தை நம்ம கையில வச்சுட்டு ஓடுறோம், யானை துரத்துறது எல்லாம் பரவாயில்ல, ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்டத்துல நான் தூக்கி போடுறத அந்த யானை கவனிக்காம விட்டுருச்சுன்னா அப்புறம் என்னோட கதி என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஜயகாந்துக்குள்ள நிறைய காமெடி உணர்வும் இருக்குது. திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர், அதை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாரு சத்யராஜ். அப்படி அள்ளி கொடுக்கறத ஒரு தவம் மாதிரியே அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது வீட்டில் இருக்கிறவங்க யாரோட உறுதுணையும் இல்லாம ஒரு ஆண்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவரோட மனைவியாரான பிரேமலதா அவர்களோட உறுதுணை இல்லாம இந்த வேலையை அவரால் செஞ்சே இருக்க முடியாது. அதற்காக அந்நியாருக்கும் அவர் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றாரு. ஸோ இந்த வள்ளல் குணங்கிற அவருக்கு பிறப்பிலேயே இருந்தது ஒன்று அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாரு. என்னன்னா 80களின் காலகட்டத்தில், அதாவது முதல்ல தமிழீழ விடுதலை போர் மேதகு பிரபாகரன் அவர்களின் தலைமையில உருவானப்ப அந்த போருக்காக, அந்த மக்களின் இன உணர்வுக்காக, அவங்களோட சுதந்திரத்துக்காக சென்னை பெரியார் திடல்ல மணிவண்ணன் ஒரு நாடகம் நடத்துறாரு. அந்த நாடகத்துல கதாநாயகனா விஜயகாந்த் நடிச்சு மிகப்பெரிய நிதியை வசூல் பண்ணி அந்த மக்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த தமிழின தலைவரோட
பேர்ல இருந்த மரியாதையின் காரணமாக தன்னோட முதல் பையனுக்கு பிரபாகரன் அப்படின்ற பேர், அவருடைய பேரையே வச்சு ரொம்ப அழகு பார்த்தவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த நாடகத்துல நானும் ஒரு சின்ன பங்காற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு எனக்கும் பெருமை அப்படிங்கிறார் சத்யராஜ். இந்த மாதிரி வள்ளல் தன்மையிலயோ அடுத்தவங்களுக்கு முன்னோடியா அவராக தான் இருக்காரு. அதே மாதிரி நடிக்கிறதுலையும் கூட வந்துட்டு அவர் அளவுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நம்மளால நடிக்க முடியாது. மற்றவங்களுக்கு வந்து சண்டை காட்சிகள்ல அவர் தான் ஒரு மிகப்பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்றாரு. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு 2 பேர்த்துக்குமே சூப்பராயன் தான் மாஸ்டரா இருந்திருக்காரு. அந்த சமயத்துல வந்துட்டு ஒரு நாள் விஜயகாந்தோட ஷூட்டிங்க்கு போயிட்டு அவர் செவுத்துல ஏறி அடிக்கிறது, ரோப் கட்டாம டூப் போடாம எல்லாத்துக்கும் கூட ஃபைட் பண்றதை சொல்லி காட்டி இந்த மாதிரி விஜயகாந்த் பண்றாரு, நீங்களும் பண்ணுங்க சத்யராஜ் அப்படின்னு சத்யராஜ் கேக்குறப்போ அவர் வந்து நம்மளால எப்படி மாஸ்டர் பண்ண முடியும், அவரு பண்ணுவாருங்க, அதுக்காக எல்லாருக்கும் தானே அது பண்ணிட முடியுமா, எனக்கு முடிஞ்சா முடிகிற வரையில் எடுத்துக்குங்க, எடுக்க முடியாததுக்கு டூப் போட்டுக்குங்க, இல்ல ரோப் கட்டுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி மேக்கப் பண்ணிருங்க, விஜயகாந்த் கூடவெல்லாம் நம்மள கம்பேரே பண்ணாதீங்க, அவர் வந்து இந்த விஷயத்துல ஒரு லெஜெண்ட் சண்டை காட்சிகள்ல. அதே மாதிரி வந்துட்டு விஜயகாந்த் கூட ஃபைட் பண்றோம் அப்படின்னா வந்து எல்லா நடிகர்களுக்குமே வில்லன் ஆகட்டும் மற்ற ஹீரோஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குமா. அதுக்கு என்ன காரணம்னு இவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் கூட நடிக்கிறப்பதான் கூட நடிக்கிறவங்களுக்கு ஒரு விரல் நுனி அளவுக்கு கூட அவரோட உடம்புல இருந்து ஒரு அடிப்படாது, காயம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. முழுமையான ஆக்ஷன் தெரிஞ்ச ஒரு ஹீரோவால மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற சர்டிபிகேட் அவர் கொடுக்குறாரு. ஏன்னா மற்ற ஹீரோக்களோட எல்லாம் நடிக்கிறப்ப வந்து தெரியாதனமா எங்காவது பற்றும், கொஞ்சம் பார்த்துங்க சத்யராஜ் அப்படின்னு சொல்லியே கூப்பிட்டு போவாங்களாம். ஆனா விஜயகாந்தை பொறுத்தவரையில வந்துட்டு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு விஜயகாந்துக்கு வந்து இவரே கேட்காம தானா முன் வந்து ஒரு படத்தை பிரச்சனைக்கு உதவி இருக்காரு. அது என்ன படம்னா வந்துட்டு இவரு மீனா எல்லாம் நடிச்ச வள்ளல்ன்ற படம். அது தயாரிப்பாளரோட பணச்சிக்கல்னால வந்துட்டு கொஞ்சம் ரிலீஸ் டேட் தள்ளி போகுது. அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு ஷோ பார்க்க வந்தப்போ. அப்படி அவங்க பார்த்துட்டு அதை கேட்டுட்டு போயிட்டு இருந்தப்போ வந்துட்டு அவர் சொன்னதை வந்து அவங்க போய் விஜயகாந்த் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அடுத்த நாள் அதிகாலை 6 மணிக்கே வந்து சத்யராஜ் வீட்டுக்கு அவர் போன் அடிக்கிறார். உடனே அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க இப்படி விஜயகாந்த் போன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இந்த ஆள் எதுக்கு இந்நேரத்துல நம்மளுக்கு போன் பண்றாரு காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எந்திரிச்சு சொல்லுங்க விஜய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பதற்றமா கேட்டிருக்காரு. இல்ல சத்யராஜ் ஏதோ வள்ளல் படத்துல பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதுக்கு இறக்கட்டுங்க, அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவலா சொல்லியிருக்காரு. இல்ல அதையெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க வந்துடுறேன், நானே வீட்டுக்கு வந்துடுறேன், என்ன பிரச்சனைன்னு நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு விஜயகாந்த். இல்ல பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லி அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை அடக்கி வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடா போச்சு அப்படிங்கிறாரு. அதனால வந்துட்டு அவருக்கு மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்றத தானா உணர்ந்து செய்யும் அந்த குணத்துக்கு உண்டான அந்த பெயரை அவரு படத்துக்கு வைக்காம என்னோட படத்துக்கு எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு படத்தோட பெயரை வந்து அவரு படத்துக்கு போக வேண்டிய பெயரை என் படத்துக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கள் என் பக்கம் படத்த பெயரையும் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவரோட வள்ளல் தன்மையினால மக்கள் அவர் பக்கம் தான் இருக்காருங்கிறத வந்து ரொம்ப தெளிவா ஒரு பேட்டியில விளக்கி இருக்கிறார் சத்யராஜ். விஜயகாந்தோட எளிமையை பத்தியும் ஒரு நிகழ்வை பகிர்ந்துக்கிறார் சத்யராஜ். என்னன்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு கவிதாலயா நிறுவனத்திலயோ வேற எங்கேயோ வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை பேச போறதுக்காக வந்து கமல் சார் ரஜினி சார் எல்லாம் இருக்காங்க, இவரும் இருக்காரு சத்யராஜ் சாரும். அப்ப விஜயகாந்த் சாரையும் வர சொல்றாங்க. உடனே அவர் பதறி போய் வீட்டுல இருந்தவர் அப்படியே லுங்கியோட வந்து அவங்க கூட உட்காந்துட்டு அந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்காரு. அந்த போட்டோவும் நான் அங்க ஷேர் பண்றேன், அது நம்ம இணையத்திலேயே நிறைய பக்கம் கிடைக்குது. ஸோ எந்த பிரச்சனைனாலும் நாம எப்படி இருக்கோம், எந்த நிலைமையில இருக்கோம், ஒரு கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிஷேவான விஷயங்கள் எதையுமே பண்ணாம இருக்கிறபடியே வந்து ஒரு முழுமையான அர்ப்பணிப்போட இந்த திரைத்துறையினருக்காக வாழ்ந்தவர் தான் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சொல்றாரு. ஸோ அந்த குணம் வந்து இனிமே யாருக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த மனிதரோட இடத்தை நிரப்புறதுக்கு இனிமே இன்னொருத்தர் வருவாங்களான்னு தெரியல. அவர் விட்டுட்டு போன அந்த இடம் என்றுமே வெற்றிடமா தான் இருக்க போகுதுங்கிறது நம்ம கண்கூடா தெரியுது. மீண்டும் ஒரு நபரை பற்றி அடுத்த வாரம் இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி.